நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமையென பெற்றேன். தேனாய் என் அமுதுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உள்ளம் புகுந்து அடியாருக்கு அருள் செய்தாள். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய பர்வதவர்த்தனி எம்பாசமேத ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அடியேன் வாராகி ஈசனேசன் நமஸ்காரங்கள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. இப்போது ஜூன் 15 ஜூலை 15 வரணும். தமிழுக்கு ஆனி மாதம். இந்த ஆனி மாதத்தில் அல்லது இந்த ஜூலை 15 வரையிலும், ஜூன் 15 ஜூலை 15 இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகளை வச்சு ஒரு 4 சப்ஜெக்ட். இந்த கிரக அமைப்புகள் மெயினாக பார்த்திங்கனாக்கா கடகத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்கிரன் சேர்க்கை. குரு சுக்கிரன் சேர்க்கையினாலே குருனாலே அங்கே படிப்பு வந்துடும். மெயினாக படிப்பு சொல்லித்தரக்கூடியது வாத்தியாராக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம். மெயின் படிப்பு, கல்வி, எக்ஸாமாக இருக்கலாம். அப்போது இந்த ஜூன் 15 ஜூலை 15 இந்த 30 நாளில் ஆனி மாதத்தில் என்ன நடக்க போகுது? 4 சப்ஜெக்ட் கையில் எடுக்கிறோம். ஒன்று, இந்த குரு சுக்கிரன் சேர்க்கையை கையில் வச்சு மாணவ செல்வங்கள், அது 10th இருக்கலாம், +2 இருக்கலாம், அல்லது நீட்டு ஜேஇ போன்ற பரீட்சைகளாக இருக்கலாம், அதை எக்ஸாம் எழுதக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது செமஸ்டராக இருக்கலாம், ஹையர் ஸ்டடீஸாக இருக்கலாம், இன்னும் சொல்லப்போனால் குரூப் எக்ஸாம்ஸ் அதை எழுதக்கூடியவர்கள், புரிதுங்களா? கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணக்கூடியவங்க, குரூப் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரிலாம் குரூப் எக்ஸாம் எழுதக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போது படிப்பு, கல்வி. மெயினாக இந்த குரு சனி தொடர்பு ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே சூரியனும் அங்கே தொடர்பு, சனியுடைய ரிஷபத்தில் சூரியன். அப்போ ரிஷப சூரியன் மாதிரி மிதுன சூரியன், சனியும் சூரியனும் கேந்திரம் ஏறுகின்ற காரணத்தினாலே அரசாங்கத்துடைய நிர்வாகம், அதே போல் மெயினாக அரசியல் எதிர்காலம். இந்த அரசியல் நம்பி நம்ம முன்னுக்கு போகலாமா, முடிவெடுக்கலாமா, ஜம்ப் பண்ணலாமா, ஸோ அரசியல் முடிவுகள். அதே போல் இந்த சனி சூரியன் சேர்க்கை வருகின்ற காரணத்தினாலே அரசு அதிகாரிகள், வேலை வாய்ப்பு, மெயினாக வேலை வாய்ப்பு, ப்ரமோஷன் இருக்குமா, அல்லது வருமானம் இம்ப்ரூவ் ஆகுமா, இன்க்ரிமெண்ட்ஸ் கிடைக்குமா, ப்ரமோஷன்ஸ் வருமா, அப்போ இந்த உத்தியோகம் மெயினாக ஜாப் கிடைக்குமா. அதே போல தான் இந்த குரு சனி தொடர்பு, அது என்ன மாதிரியான திருமண தடைகள் இருந்தாலும், இல்லை திருமண வாழ்க்கையில் மேரேஜ் லைஃப்பில் இருக்கக்கூடிய ட்ரபுள்ஸ், திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், அது பிரிவாக இருக்கலாம். ஒருத்தருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ஒருத்தருக்கு பிடிக்கவே பிடிக்காது. பெண்கள் ஏன்னா நான் அந்த வீட்டுக்காரர் தான் வேணும்னுவாங்க, கணவன் வேணான்னுவாங்க. புரியல? அந்த ஆண் எனக்கு மனைவி வேணும்னுவாங்கல்ல, அந்த அம்மா பெண் வேணான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வரக்கூடியது. இல்லை அது லவ்வாக இருக்கலாம், காதல்களாக இருக்கலாம், அதில் வரக்கூடிய ஏமாற்றங்களாக இருக்கலாம், அல்லது நல்லா நெருங்கி பழகிட்டு ஒரு மறைமுகமான வாழ்க்கை, வெளியில் தெரியாமல் பழகக்கூடிய மறைமுகமான வாழ்க்கையாக இருக்கலாம். அப்போ திருமணம், டோட்டலாக திருமணத்துக்கான வாழ்க்கை. இது போக பிள்ளைகளுடைய எதிர்காலம். இந்த ஆனி மாதத்தில் இந்த பிளானட்ஸோடைய அமைப்பு, இப்போது நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு என்ன? உங்கள் பையனை அடுத்தது படிக்க வைக்கலாமா, அல்லது பாப்பாவை ஹையர் ஸ்டடீஸ் பண்ண வைக்கலாமா, இல்லை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமா? அப்போ டோட்டலாகவே ஃபஸ்ட்டு ஒரு 3 நிமிஷம் பார்த்திங்கன்னா 12 ராசிக்குமான ஒரு ஜென்ரல் இன்ட்ரோ கொடுத்துருக்குறோம். நிறைய அன்பர்கள் சொல்கிறாங்க, நான் கும்பராசி பார்த்தா இதே தான் ஃபஸ்ட்டு அங்கே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறாங்க. எப்போவுமே நம்மளுடைய வீடியோஸை பொறுத்தவரையிலும் ஜென்ரல் கண்டென்ட், இந்த மாதத்துக்கான கிரக அமைப்புகள் 12 ராசிக்கும் எப்படி இருக்கு ஜென்ரல் ஓப்பனிங் ஃபஸ்ட்டு ஒரு 3 நிமிஷம் இருக்கும். அதுக்கு அடுத்தது ஒரு 6-7 நிமிஷம் ஒவ்வொரு ராசிக்கும் ஸ்பெசிஃபிக்கான அந்த மெசேஜஸ் இருக்கும், பலன்கள் இருக்கும். லாஸ்ட்டு எண்டு கார்டு அதே போல் காமனான திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட காமனான எண்டு கார்டு இருக்கும். ஸோ நான் சொன்னபடி கல்வி, பரீட்சை, எக்ஸாமு, வேலைவாய்ப்பு, வருமானம்,
பிள்ளைகளுடைய எதிர்காலம், அரசியல் எதிர்காலம், மெயினாக வேலை வாய்ப்பு, இதை பற்றி ப்ரீஃபாக ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம் வாருங்கள். கும்பராசியை பொறுத்தவரையிலும் யோகமான காலம். என்ன யோகம் சார்? கும்பராசி அப்படின்னு சொல்லிட்டாலே அவங்க படாத துன்பங்கள் பட்டுக்கிட்டு இருக்காங்க, படாத கஷ்டங்கள் பட்டுக்கிட்டு இருக்காங்க. மெயினாக பண கஷ்டம். சின்ன சின்ன தாய்மார்கள் எல்லாம் கணவன் கொஞ்சம் சப்போர்ட் இல்லாமல் இருக்கும், அல்லது கணவன் பொறுப்பாக இருந்தாலும் வருமான பற்றாக்குறையாக இருக்கும், குடும்ப வறுமையாக இருக்கும், இல்லை சிங்கிள் பேரண்ட்டாக இருப்பாங்க. அவங்களாம் அந்த பிள்ளைகளுடைய கல்விக்கு பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கான தடுமாற்றங்களாக இருக்கும். அப்படி இல்லை பணம் காசு இருக்குது, நல்ல ஃபேமிலி இருக்குது, நல்ல ரன்னிங் இருக்குது, நல்ல இன்கம் இருக்குது, பசங்க அந்த இடத்துல கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருப்பாங்க, ஒரு விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க, குழந்தைத்தனமாக இருப்பாங்க. +2 படிக்கிறான் சமயம் இன்னும் கேம் விளையாடிக்கிட்டு இருக்கான். 10th படிக்கிறான் சமயம் இன்னும் நம்ம கேமு விளையாட்டுன்னு ஃபோன் கையமாக இருக்கான். அந்த பொறுப்பாக நடந்துக்க மாட்டோம் சமயம். நம்ம 10th எக்ஸாம் ஆச்சு, +2 எக்ஸாம் ஆச்சு, நீட் எக்ஸாம் ஆச்சு, பரீட்சை ஆச்சுன்னு இருக்க மாட்டேறான், எப்பயும் ஃபோனு கேமாக இருக்கான். பார்த்தா நான் விளையாடிக்கிறான் நான் பார்த்துக்கிறேன்றான். ஸோ அந்த மாதிரியான பசங்க சொல்கிற பேச்சு கேட்காமல் இருக்கிறது, இல்லை ரெஸ்பாண்ட் இல்லாமல் இருக்கிறது. அப்போ உங்களுடைய அப்போ என்ன ஆகுன்னா உங்களுடைய இன்டென்ஷன் அங்கே டிஸ்டர்ப் ஆகும். பசங்களை பற்றிய கவலைகள் அதிகரிக்கும். இப்போ நாளைக்கு என்ன படிப்போனோ, எப்படி வருவானோ, விட்டுட்டா என்ன பண்ணுறது, நாளைக்கு குடும்பம் ஒரே ஒரு பிள்ளையை வச்சுருக்கான், அவன் அவனை காப்பாற்றாமல் விட்டாங்க, 2 பசங்க தான் இருக்குது, அதை காப்பாற்ற விட்டாங்க அப்படின்னு நமக்கு ஒரு அவப்பெயர் ஏற்படும், வீட்டுக்கார ஒரு கெட்ட பேர் வந்துடுமே. பிள்ளைகளை பற்றிய கவலைகள். என்னடா நீ பொண்ணை வளர்த்துருக்க, இப்படி விட்டுட்டு நிற்கிறியாடா அப்படின்னு நாளைக்கு கேட்டாங்கன்னா நான் என்ன சாமி பண்ணுறது என் குடும்பத்துக்கு? அப்போ பிள்ளைகளை பற்றிய கவலைகள், அது படிப்பாக இருக்கலாம், வாழ்க்கையாக இருக்கலாம், எதிர்காலமாக இருக்கலாம். பிள்ளைகளை பற்றிய கவலைகள் கும்பராசிக்கு. அதே போல் மாணவ செல்வங்கள், சாமி என் பையன் ரொம்ப கஷ்டப்படுறான், என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுது, பொறுப்பாக இருந்து ராத்திரி பகல்னு கண் முழிச்சு படிக்குது சாமி, எப்படியாவது அவங்க பாஸ் பண்ணிவிடுவாங்களா, எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்களா, ஜெயிச்சிடுவாங்களா, வெளிநாடு போவாங்களா, அங்கே போய் நல்லா ஹையர் ஸ்டடீஸ் கிடைக்குமா, நல்லபடியாக படித்து திரும்புவாங்களா, அதுதான் முக்கியம். இப்போது அவங்களை கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்க்கறதுலையோ இல்லை வெளியில் கொண்டு போய் வெளிநாடு அனுப்புறதே பெருசில்ல. அங்கே எந்த தொந்தரவும் இல்லாமல் நம்ம நல்லபடியாக வீட்டுக்கு வருவாங்களா, மீண்டும் வருவாங்களா, அந்த 3 வருஷம் எப்படி இருக்கும், அந்த 2 வருஷம் எப்படி இருக்கும்? அப்போ இந்த மாதிரியான படிப்பு சம்பந்தமான கேள்விகள், அதை பற்றிய பிள்ளைகளை பற்றிய கவலைகள், அல்லது பசங்க சொல்கிற பேச்சை கேட்காமல் இருக்குது, வெளியில் ஏதானு ஆசைப்படுவது, காதல், அந்த மாதிரி நான் இவர் தான் பண்ணிப்பேன், இங்கே தான் செஞ்சுப்பேன், அந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது இப்போது. அப்போ இதில் எடுத்து அந்த பசங்களை எப்படி நம்ம காப்பாற்றி வெளியில் கொண்டு வர்றது? இது ஃப்யூச்சர் முக்கியமே, அதுங்களுக்கு தெரியல சாமி, இப்போதைக்கு என்ன நடக்கணும்னு அவங்களுக்கு தெரியல. அப்போ இந்த மாதிரி எல்லா இடத்துலும் படிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், பிஸ்னஸ், பையன் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான், அல்லது மருமக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறா, இல்லை பொண்ணு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுது, சாமி எப்படி இருப்பாங்க? பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, சொன்ன கேட்கல, இப்போ கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, அவங்க நல்ல நடக்கிறதுக்கு என்ன வழி? அப்போ இந்த மாதிரி தொழில் ரீதியாக இருக்கலாம், வேலை நிமித்தமாக இருக்கலாம், என் பொண்ணுக்கு வேலை கிடைக்குமா, பையனுக்கு வேலை கிடைக்குமா, அல்லது வேலை செய்கிற இடத்துல நிம்மதி இல்லாமல் இருக்காங்க, வேலையில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேலைக்கு போகவே பிடிக்கலங்கிறாங்க, வருமானம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, வேலைக்கே போக மாட்டேங்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ சப்ஜெக்ட் இருக்குது பாருங்கள் கும்பராசிக்கு. அப்போ உங்களுடைய கவலைகள் எதுவாக இருந்தாலும் கும்பராசி அன்பர்களே, ஒரு நல்ல அந்த கிரக அமைப்பு காம்பினேஷன்ஸ், ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளது. கும்பராசிக்கு 6ஆம் இடத்தில் 3-12 மற்றும் 2-11 மற்றும் 3-8 கூடியவர்கள். அந்த குரு சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது, சனி சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. அப்போ இந்த கால நேரத்தை பயன்படுத்தி என் பையன் நல்லபடியாக படிக்கணும், எக்ஸாமில் பாஸ் பண்ணணும், எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், தொழில் நல்லபடியாக இருக்கணும், பிஸ்னஸ் நல்லா இருக்கணும்,
மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையணும். இந்த மாதிரி உங்கள் பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் உங்கள் ப்ரேயர்ஸ், உங்கள் பிரார்த்தனைகள் ஜெயிக்கும். கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே. நடக்காத சில விஷயங்கள் கைகூடும். இது நடக்கவே நடக்காது, நம்மளாம் எங்கடா நல்லா இருக்க போகிறோம், அப்படி ஒரு அலட்சியமாக நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் அலட்சியங்கள் கூட கை கொடுக்கும். நினைக்காத சில விஷயங்கள் குடும்பத்தில் நல்லது நடக்க போகுது. கும்பராசி அன்பர்களே மகிழ்ச்சியாயிருங்க. சார் நல்லது நடக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் முயற்சிகள் இருக்க வேண்டும். எனக்கு ஏன் சாமி இது நடந்தது, எனக்கு எப்படி இது நடந்தது, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு புலம்புகின்ற கும்பராசி அன்பர்களே உங்களுக்கும் நல்லது நடக்க போகுது. எனக்கு ஏன் சாமி இப்படி நடந்துச்சு, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு புலம்புகின்ற கும்பராசி அன்பர்களே, எங்கள் குடும்பம் என்ன சாமி தப்பு பண்ணுச்சு, நாங்கள் எவ்வளோ ஒரு அழகான குடும்பமாக இருந்தோம், ஏன் எங்களுக்கு இந்த மாதிரி நடந்தது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பார்க்குறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது, எப்போ சாமி இதை நிவர்த்தி ஆகும். அப்போ உங்கள் கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் காணாமல் போகும். தைரியமாக இருங்க, கஷ்டங்கள் காணாமல் போகும். கஷ்டம் பயந்து நடுங்கும். அப்போ உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பயம், அதே போல் மனக்குழப்பம், அதே போல் உடல்நிலை ஆரோக்கியம், உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது, உடல்நிலை ஆரோக்கியம், எதிர்காலம், இவை அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக உள்ளது. கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே. அப்போ இதெல்லாம் நல்ல வார்த்தை சொல்லியிருக்கிறீங்க சாமி, எனக்கு நல்ல தைரியம் சொல்லியிருக்கிறீங்க, நல்ல நம்பிக்கை கொடுத்துருக்குறீங்க. உங்களுடைய வார்த்தைகளை கேட்டாலே எனக்கு ஒரு பிரிஸ்காக ஒரு தைரியம் வருது. அப்போ எனக்கு இந்த மாதிரியான இதுதான் சாமி என் பிரச்சனை, இதுதான் என்னுடைய ட்ரபுள், நான் ஜெயிக்கணும், எனக்கு என்ன பண்ணலாம் வாழ்க்கையில், நான் இந்த மாதிரி எனக்கு கண்டிப்பாக இது வேணும் அப்படின்னு கேட்பீர்களே, ஆனால் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் கன்சல்டிங் தான் அதுக்கு கை கொடுக்கும். கும்பராசி அன்பர்களே, இப்போது முக்கியமான சப்ஜெக்ட்லாம் பேசிட்டோம். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கனாக்கா குடும்பம், திருமணம், கணவன் மனைவி, 3 விஷயம். குடும்பம், கணவன் மனைவி, திருமணம், 4வதாக குழந்தை பாக்கியம். நிச்சயமாக இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை யாருக்கெல்லாம் இப்போ குழந்தை பிறக்கலைன்னா அவங்களுக்கு சுக்கிரன் அஸ்தங்கம். சுக்கிரன் தான் சுக்லம் மீன்ஸ் அந்த குரோனிதம் எதாவது சொல்கிறாங்க இல்லையா, ஹார்மோன்ஸ். ஓகேவா, சுக்கிரன் தான் ஹார்மோன்ஸு. இப்போ குழந்தை பாக்கியம் இல்லைன்னா சுக்கிரன் அடி வாங்கியிருக்கணும், இல்லை செவ்வாய் வீரியம் இல்லாமல் இருக்கணும், ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கணும். சுக்கிரன் அஸ்தங்கம், சூரியன் அஸ்தங்கம், அல்லது செவ்வாய் அஸ்தங்கம், இல்லை செவ்வாய் வக்ரம், சுக்கிரன் வக்ரம் இருந்தால் அவங்களுக்கெல்லாம் அந்த குழந்தை பாக்கியத்துக்கு குறைபாடுகள் இருக்கும். நல்ல பொசிஷன் இருந்தாலுமே கூட அந்த செவ்வாயோ சுக்கிரனோ அடி வாங்கியிருந்தாக்கா, கெட்டு போயிருந்தாக்கா அவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் தள்ளி போகும். அப்போ குழந்தை பாக்கியம் இந்த குரு சுக்கிரன் இப்போ சேர்கின்ற காரணத்தினால் நான் சொன்ன இந்த 15 to 15 ஜாயின் பண்ணுற அந்த சமயத்தில் நீங்களும் ஜாயின் பண்ணுவீர்களே ஆனால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டு. அப்போ அதுக்கு முன்பாக எந்த மாதிரி வழிபாடு, நீங்கள் எந்த மாதிரி தெய்வத்தை நீங்கள் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத அறிந்து உங்களுக்குன்னு ஒரு கோவில் இருக்கும், அந்த மண்ணை நீங்கள் போய் மிதிக்கணும். அந்த மாதிரி ஒரு வழிபாடை செய்து அதுக்கப்புறம் நீங்கள் அது ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம், அல்லது நீங்கள் இயற்கையான முறையிலையாக இருக்கலாம். கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கை கொடுக்கும். ஆனால் கணவன் மனைவி 2 பேருடைய ஜாதகம் அதுக்கு முக்கியம். நம்பிக்கையோடு செய்வீர்களே ஆனால் குழந்தை பாக்கியம் உருவாகும். 2வது திருமணம் ஃபஸ்ட்டு மேரேஜ் இன்னும் ஆகாமல் இருக்கிறது. 37 வயசு 38 வயசில் இன்னும் ஃபஸ்ட்டு மேரேஜ் நடக்காமல் இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி திருமண தடை அல்லது செகண்ட் மேரேஜஸ், டிவோர்ஸ் நடந்து செகண்ட் மேரேஜஸ்க்காக காத்திருக்கக்கூடியவர்கள், அப்போ முதல் திருமணமாக இருக்கலாம், 2வது திருமணமாக இருக்கலாம், மெயினாக காதல் திருமணங்கள், அதில் வரக்கூடிய தடைகள், அப்படி இல்லைன்னா காதல் ஏமாற்றங்கள். இப்போது காதல் ஏமாற்றங்களை சின்ன பசங்களை விட ஏஜ்டு பர்சன்ஸ் தான் அதிகமாக வராங்க.
ஒரு 40 வயசில் கணவனை இழந்தவர்கள் எல்லாம் வந்து வீட்டுக்கு தெரியாமல் பழகக்கூடியவங்க, காதல் தோல்விகள், அவை இதெல்லாம் கூட இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை இருக்கின்ற காரணத்தினாலே அந்த காதல் திருமணங்கள் வெற்றி பெறும். எல்லாத்துக்கும் மேலே மெயினாக கணவன் மனைவி பிரச்சனை, இதுக்கு தான் நம்ம தீர்வு சொல்லணும். முன்னாடி சொன்னால் அந்த காதலுக்கு 50% தான், நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. இருந்தாலும் அவங்க தேவையை பூர்த்தி செய்ய வேண்டியது நம்முடைய வந்தாங்கன்னா அவங்களை வழிகாட்ட வேண்டியது நம்ம கடமை, காப்பாற்றி விடுவோம். ஆனால் உண்மையிலே நம்முடைய கடமை என்னென்னா குழந்தை பாக்கியம், அதுக்கு நிச்சயமாக அந்த பெற்றோர்கள் செஞ்சால் நமக்கு புண்ணியம். அப்போது குழந்தை பாக்கியத்துக்கு நம்ம கிட்ட இருந்து அவங்களுக்கு வழிகாட்ட வேண்டியது, ஆசீர்வாதம் பண்ண வேண்டியது நம்ம கடமை. அதே போல் தான் கணவன் மனைவி, பிரிந்த கணவன் மனைவியாக இருக்கலாம். எனக்கு நீ வேணாம், உனக்கு நான் வேணாம். அந்த பிரிந்த கணவன் மனைவியை சேர்த்து வச்சோம்னா நமக்கு அவ்வளோ ஒரு புண்ணியம், நல்லது நடக்கும். ஒரு குடும்பத்தை சேர்த்து வச்ச பாக்கியம் நமக்கு கிடைக்கும். எவ்வளோ பேர் காம்ப்ரமைஸ் பேசிட்டாங்க, அந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டேங்குது, அந்த பையன் ஒத்துக்க மாட்டேங்கிறான், வேணாங்கிறான், எப்படியாவது என்னை சேர்த்து வைக்கணும் சாமி. பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு குழந்தை இருக்குது, 2 குழந்தை இருக்குது, இப்படி பண்ணுறாங்க. அப்போ இது எல்லாத்துக்குமே கூட பரிகாரங்கள் கை கொடுக்கும், பரிகாரங்கள் உண்டு. இந்த ரகசியங்கள் பூரா உங்கள் ஜாதகத்தில் தான், உங்கள் 2 பேர் ஜாதகத்தில் தான் இருக்கும். அப்போ பிரிந்த கணவன் மனைவி 6 மாதமாவது என் நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்க, என்னை வந்து பேச மாட்டேங்கிறாங்க, எனக்கு அவங்க தான் வேணும். அப்போ பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். அதற்கு உரிய வழிபாடுகள் கை கொடுக்கும். கவலை வேண்டாம். நமச்சிவாயம். மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.